முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த கந்த சஷ்டி விரதம். 48 நாட்களும் முருகனை மனதார நினைத்து விரதம் இருந்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் இந்த வருடம் செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று உங்களுடைய விரதத்தை தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம். விரதம் இருக்கும் போது இந்த தவறுகளை நீங்கள் செய்தால் நீங்கள் விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். முதலில் விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் குடிக்காமல் உடலை வருத்தி கொண்டு விரதம் எடுக்கக்கூடாது. உடலில் நீர் சத்து குறைந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. விரதம் இருப்பவர்கள் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது தோஷத்தை உண்டாக்கும். விரதம் இருக்கும் போது பகலில் தூங்கக்கூடாது, அதேபோல் கட்டிலும் மெத்தையிலும் தூங்கக்கூடாது. விரதம் இருப்பவர்கள் தான் விரதம் இருப்பதை மற்றவர்களிடம் அடிக்கடி சொல்லுதல் கூடாது. விரதம் இருக்கும்போது உடலுறவு கொள்ளுதல் முற்றிலும் தவறு. மாறாக உடலை தூய மனதோடு வைத்துக்கொண்டு விரதம் இருத்தல் வேண்டும், அதுவே சிறப்பானதாகும். விரதம் இருக்கும்போது அதிகமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள்.